ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி செய்யலாம். அதாவது கார்லிக் ப்ரெட்டு செய்யலாம் இன்றைக்கி. அதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் ப்ரொசீஜர் எப்படின்ட்டு. 1/4 கப்பு லூக் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கப்பில் ஊற்றிக்கங்க. அதோட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வாட்டர் லூக் வார்ம் வாட்டராக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா இது உப்பி வராது. அதனால் லூக் வார்ம் வாட்டரில் தான் இருக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இது 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த ஈஸ்ட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு. இப்போது இதுதான் கரெக்டு டைம் இந்த யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பவுலில். அது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட். இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாவோட நல்லா பெரட்டிடுங்க. அப்போ தான் இது அந்த ப்ரெட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸ்ட் வாட்டர் அது கூட சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த ஈஸ்ட் வாட்டர் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளவு பிசைறீங்களோ அவ்வளவு அந்த ப்ரெட்டோட அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா இதை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த டவ் அப்படி இருக்கட்டும். இதை இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா காற்று போகாமல் ஒரு 1 ஹவருக்கு மூடி சைடில் வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ திறந்து பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா அது ஃபர்மெண்ட் ஆகி, அதாவது கொஞ்சம் உப்பி நல்லா வந்திருக்குது. திரும்பியும் இதை நல்ல ஒரு பிசைஞ்சு கொடுத்து பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக அந்த ப்ரெட்டு வரும். இவ்வளோ பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை திரட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா திரட்டிட்டு வந்துட்டேன். இது சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ்க்கு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது பட்டர்,
அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், இது 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இதன் மேலே நல்லா கோட் பண்ணிக்கங்க, அதாவது நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க அந்த மிக்சரை. இந்த கார்லிக் வந்து இந்த ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு அரோமா, அதாவது வாசனை நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம். நான் மோசரெல்லா சீஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்யூப்ஸாக கடையிலேயே கிடைக்கிது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் டேஸ்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சிலருக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 ஸ்பூன் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இந்த ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா தொட்டுட்டு இப்படி இந்த சைட்லலாம் நல்லா தொட்டுட்டு இது இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து இதை நல்லா இந்த ஓரங்களை அமுக்கி கொடுத்துருங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இப்போ என்கிட்ட இன்னும் பட்டர், அந்த கார்லிக் மிக்ஸு அதெல்லாம் இன்னும் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் இது மேலே. ஜஸ்ட்டு டாப்பிங் கொஞ்சமாக ஆரிகானோ. என்னோட மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்லிக் ப்ரெட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு டைம் செட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நம்மளோட கார்லிக் ப்ரெட்டு என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம், எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரெட் இப்போ வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை குத்தி பாருங்கள். இதில் மாவு மாதிரி ஒட்டி இருந்ததுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். அது க்ளீனாக இருந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோடது க்ளீனாக இருக்குது, அதனால் நம்ம ப்ரெட்டு வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி ஃபார் சர்விங். நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுனால நான் மைக்ரோவேவில் பண்ணிட்டேன். இதுவே இல்லாதவங்க ஒரு கடாயில் ஒரு 1 kg டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் இதே செட்டிங்கை அதுக்குள்ளே வச்சுட்டு அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. அந்த மாதிரி எடுக்கலாம். நான் இன்னொரு முறை டைம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். அப்படியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எவ்வளோ சீஸியாக நல்லா குக்காகி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், see you until the next video.